சார் மத்தெல்லாம் விடுங்க. அவனுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அவனுக்கு இது லைஃப் சார். என்ன சென்டிமெண்டா பேசுறீங்களா? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்கங்க, சொந்த லைஃப்ல வேண்டாம், சரியா வராது. எப்ப ஜோசியக்காரன் சொதப்புனானோ அப்பவே அடுத்தவனை நம்ப கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன புரியலையா? இரு வரேன். என்ன இது? என்ன பண்றாங்க இவங்க? இத பாத்தியா? என்னக்கா இது? இது பெட்ரோல் கெமிக்கல் லிக்விட். அத்தை, கேட்கவே பயமா இருக்கே. இத வச்சு என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். என்னக்கா இது? இந்தா, இத பத்த வச்சு அந்த டிராப்ல தூக்கி போடு. என்ன அத்தை? பயப்படாத, நான் சொன்னபடி செய். பாத்தீங்களா? என்னக்கா ஒரு டிராப்புக்கே இப்படி பத்திக்குது? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? பண்ண போற இல்லடி, ஏற்கனவே பண்ணிட்டேன். துர்கா வருவா, ஸ்டவ்வ பத்த வைப்பா, அப்புறம் அடியே துர்கா, ஓ முகமே வெந்து கருப்பா போயிடும்டி. அப்புறம் எப்படி முதல் இரவு நடக்கும் பாக்குறேன். என்ன காவேரி, சும்மா உக்காந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அப்பப்பா, நீங்க எங்கேயோ இருக்கீங்க. என்னால உங்க லெவலுக்குலாம் யோசிக்கவே முடியாதுக்கா. அத்தை, நீங்க என்ன விட அப்டேட்டாவும் அட்வான்ஸ்டாவும் இருக்கீங்க. அக்கா, லேசா தலை வலிச்சுது. நான் போய் டீ போட்டு குடிக்கலான்னு தோணுச்சு. நான் போய் டீ போட்டிருந்தேன். இப்ப சொன்னீங்களே துர்கா மூஞ்சி எப்படி ஆக போகுதுன்னு, என் முகம் அப்படி ஆயிருக்கும். ஓ நல்ல வேலை. அப்பா, இந்த மாதிரி பிளான் பண்ணா முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லிடுங்க.
ஏங்கா துர்காவுக்கு முன்னாடி சத்யா வந்து அடுப்ப பத்த வச்சுட்டா என்ன பண்றது? சத்யா வேலையில பிஸியா இருக்கா. அசோக்கோட ரைட் ராயல் பொண்டாட்டி ஆயிட்டோன்னு துர்கா இனிமே கிச்சனை குத்தகைக்கு எடுத்துருவா. வேற யாருக்கும் அந்த ஏரியாவை விட்டு கொடுக்கவும் மாட்டா. அந்த தைரியத்துல தான் இந்த கெமிக்கலை பர்னர்ல தடவிட்டு வந்திருக்கேன். அக்கா எதுக்குக்கா வம்பு? கிச்சனுக்குள்ள வேற யாரும் போறதுக்கு முன்னாடி நாமளே துர்காவை அனுப்பிட்டா எப்படி? துர்கா, அத்தை, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. அம்மாடி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி போட்டு தரியா? ஆ, ம், எனக்கு ஒரு சுக்கு காஃபி. ம், சரிங்க அத்தை. எனக்கும். சரிங்கம்மா, நான் இப்ப போட்டு கொண்டு வரேன். போடி போ. போய் அடுப்ப பத்த வச்ச உடனே கேஸோட அந்த கெமிக்கலும் சேர்ந்து வெடிச்சு இவ முகமே கருகி சாக போறா. கேஸ் வெடிச்சு செத்துட்டான்னு இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, காஃபி போட்டுட்டு வரேன்னு போனா அடுப்ப பத்த வச்சிருந்தா இந்நேரம் வெடிச்சிருக்கணுமே. அக்கா ஒரு சத்தத்தையும் காணோம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இவ கிச்சனுக்கு தான் போனாளா இல்ல மறுபடியும் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ண போயிட்டாளா? ஐயோ, சரி வாங்க, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். அத்தை, அங்க பாருங்க. இந்தாங்கம்மா. வீணாமா, இந்தாங்க காஃபி. அத்தை, இந்தாங்க. இந்தாங்கம்மா. அத்தை, வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. என்னக்கா முழுசா வந்து நிக்கிறா? உங்க பிளான் வேலை செய்யல போல இருக்கே. அது எப்படி வேலை செய்யாம போகும்? அடுப்ப பத்த வச்சிருந்தா கண்டிப்பா வெடிச்சிருக்கும். இந்த காஃபியும் டீயையும் அடுப்ப பத்த வைக்காமலா போட்டிருப்பா? இல்லக்கா,
அடுப்ப பத்த வச்சிருந்தா வெடிச்சிருந்திருக்கும்ல. வெடிக்காம இவ எப்படி காஃபி போட்டான்னு தெரியலையே. அத்தை இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ வீணா வீணா அத்தை வீணா வீணா எரியுது. வீணா என்னாச்சு? எரியுது அத்தை. ஐயோ வீணா 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 என்னாச்சுமா? என்னாச்சு? வீணா வீணா இங்க பாரு. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. வீணா எரியுது. எரியுதா? என்ன சவுண்ட்? என்னாச்சு? வீணாமா என்னாச்சு? வீணா என்னாச்சுமா? ஐயோ எங்க காமி, முகத்தை காமி. ஐயோ என்னடி இது? கருப்பு கருப்பா இருக்கு. வீணாமா வீணா என்ன வீணா இது? எரியுது. அத்தை, அந்த கேஸ் ஸ்டவ் பத்த வச்சனா? ஹாட் வாட்டர் வேணும்னு ஸ்டவ் பத்த வச்சேன். அது வெடிச்சிருச்சு. வீணா அது எப்படி வெடிக்கும்? வெடிச்சிருச்சே. துர்கா பத்த வைக்கிறப்போ வெடிக்கலையே, இப்ப மட்டும் எப்படி வெடிச்சிருக்கும்? ஐயோ எரியுது. ஏ துர்கா, இப்பதானே நீ வந்து காஃபி போட்ட? ஆமாத்த, நானும் லைட்டரை வச்சு ஸ்டவ் பத்த வச்சு, ஆனா பத்தவே இல்ல. ஏய் பத்தவே இல்லல, எப்படி காஃபி போட்ட? அதுவா, ஏன் லைட்டர் பத்த மாட்டேங்குது? பெரியத்த ஆசையா காஃபி கேட்டாங்க, இப்படி மக்கர் பண்ணுதே. கேஸ் காலியா இருக்குமோ? ஆமா, ச்சே, கேஸ் காலி ஆயிடுச்சு. சிலிண்டரை மாத்தி தான் காஃபி போடணும். ஆனா அது வெளியே இருக்குது. காஃபி உடனே இதுல போட்டுடலாம். இது ரெடி ஆகுறதுக்குள்ள வெளியில சிலிண்டர் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து மாட்டிடலாம். சரி, இப்ப போய் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து மாத்திரலாம். ஏய், இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? எது வேணாமா? சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, புது சிலிண்டர் மாத்தினல. வேணாமா, சிலிண்டரை மாத்தினதெல்லாம் சொல்லணுமா? நான் எத்தனையோ தடவை சிலிண்டரை மாத்தி அடுப்பு பத்த வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வெடிச்சதே இல்லையே. ஐயோ எரியுது எரியுது.
வேணாமா, கவலைப்படாதீங்க. பெருங்காயத்தை கலக்கி அந்த தண்ணிய முகத்துல ஊத்துனா சீக்கிரம் சரியாயிடும். லட்டு மாதிரி இருந்த உங்க முகம் இப்படி கருப்பா எல்லோருண்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன கிண்டலா? நான் டாக்டரை பாத்துக்கிறேன். வீணா 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 வீணா. அக்கா, நீங்களே டாக்டரு, உங்களை வச்சுட்டு இவங்க எந்த டாக்டரை பார்க்க போறாங்க? விடு, அவங்க போகட்டும். ஸ்டவ் நீ பத்த வச்சிருந்தா வீணாக்கு நடந்தது உனக்கு ஆகியிருக்கும். இதுக்குதான் எப்பவுமே நல்லதே நினைக்கணுங்கிறது. வீணா யாருக்கு நல்லது நினைச்சிருக்கா? ஆனா வீணாமா பாவல்லக்கா. பாத்தியா, இதுதான் உன்னோட நல்ல மனசு. அதனாலதான் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கு. இதுக்கப்புறமும் இவங்க எல்லாம் திருந்துவாங்க? திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க இயல்பு. இது உன்னோட இயல்பு. எப்பவுமே இப்படியே இருந்திருக்கா. நீ நல்லா இருப்ப. எப்படி வெடிச்சிருக்கோம்? துர்கா, சின்னையா, கொஞ்சம் வேலையா இருக்கேன், முடிச்சிட்டு வரேன். துர்கா, என்னன்னு கேட்டுட்டு போக மாட்டியா? 4 பாத்திரம் தான் சின்னையா, வந்துடுறேன். துர்கா, நீ இப்ப வர போறியா இல்லையா? என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்ப மட்டும் நீ எதுக்காக வந்த? போ, உன் வேலையை பாரு. ஐயோ, மறுபடியும் வேதாளம் முருக மரம் ஏறிடுச்சு போலயே. சமாளிப்போம். இத்தனை தடவை கூப்பிடுறேன், அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? கூப்பிட்டா உடனே வரமாட்டியா? பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன். 4 பாத்திரம் தான் சின்னையா. உன் புருஷன் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், அதை மதிக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் உன்னை என் வைஃபை ஏத்துக்கிட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. நீ பாட்டுக்கு ஊருக்கே போயிருக்கலாம், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். எதுக்கு சின்னையா கோச்சுக்கிறீங்க? அதான் வந்துட்டேன்ல. ஆமா ஆமா, கூப்பிட்டப்பே வந்திருக்கணும். சரி உட்காரு. உட்காருனா சரி. இப்ப டைம் என்ன? ஒரு 9 மணி இருக்கும். அப்படின்னா நாளைக்கு நேரம்? நாளைக்கு 9 மணி தான். ஏய் மக்கு மக்கு, அது எனக்கு தெரியாதா? இல்ல, நாளைக்கு இந்நேரம் நமக்கு என்ன? நமக்கு என்ன? நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பேன். நீங்க ஏதாவது கேஸ் கட்ட வச்சுக்கிட்டு அது பார்த்துட்டு. அப்புறம் ஐயோ, உன்னை எப்படிதான் என் தலையில கட்டி வச்சாங்களோ. ஏன் சின்ன எப்படி சொல்றீங்க? பின்ன துர்கா, நாளைக்கு நேரம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமா. ஓ, அதுவா? மேடம், வைக்கப்பட்டது போதும். இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சுத்தம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சா போதுமா? சரி துர்கா, அதுக்கு தான் இப்பவே நாம ப்ரிப்பேர் ஆகணும். ரிப்பேர் ஆகணுமா? எதுக்கு சின்னையா? ஏய், அடிக்கடி உன் மர கழண்டுடுது இல்ல, அதை ரிப்பேர் பண்றதுக்காக தான். போங்க சின்னையா. இல்ல,
புரியல. அது என்ன சின்னையா சின்னையான்னு? ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடு, இல்லனா உங்க ஊர்ல எல்லாம் கூப்பிடுவாங்களே இந்த மாமா மாமான்னு, அப்படி கூப்பிடு. ம்ஹும். எனக்கு சின்னையான கூப்பிடதான் பிடிக்கும். ம், சரி, நீ எப்படியோ கூப்பிட்டுட்டு போ. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நாம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னைக்கே ப்ரிப்பேர் ஆகணும். ம்? ப்ரிப்பேர் ஆகணும்னா தயாராகணும், தயாராகணும். இன்னைக்கேவா? ஆ, ஆமா, இன்னைக்கே தான். அப்புறம் சொல்லு, இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல நீ என்ன பண்ணுவ? பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டிருப்பேன். கையில பால் சொம்பு கொடுத்து பொண்ணுங்க என்ன இந்த ரூமுக்குள்ள தள்ளிடுவாங்க. அடுத்து அப்புறம் நான் பயந்துகிட்டே உங்க முன்னாடி வருவேன். அப்புறம் பால் சொம்பு அப்படியே வச்சுட்டு உங்க கால்ல விழுந்து கும்பிடுவேன். அப்புறம் அப்புறம் நீங்க என்ன பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சிருவீங்க. ஐயோ, அடுத்து 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 அப்புறம் லைட்டும் ஆஃப் ஆயிடும். லைட் ஆஃப் ஆயிடுமா? புடிச்சு வச்சுட்டேன்ல, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பார்த்த சினிமால அவ்வளவுதான் காட்டுவாங்க. அது வரைக்கும் தான் காட்டுவாங்களா?